ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் பிரவி. அண்ட் ஸ்பேஸில் வந்து நம்மளால் பேச முடியுமா? இப்போ பக்கத்தில் 2 பேர் இருக்கோம் அப்படின்னா பேசினா அவங்களுக்கு கேட்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா சவுண்டு தான். ஸோ லைட் மாதிரியே சவுண்டுக்கும் அது டிராவல் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் வேணும். அதாவது ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் அதில் பட்டு அதுக்கு மூலியமாக தான் நம்மளால் அதை கேட்க முடியும். பூமியில் சவுண்டு வந்து ஏரை தான் வந்து ஒரு மீடியமாக வச்சு டிராவல் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம காற்று மூலியமாக தான் நமக்கு சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு இருக்கு. சவுண்ட் எப்படி டிராவல் ஆகும் அப்படின்னா அது வந்து வைப்ரேஷன், அதாவது வேவ் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி தான் சவுண்ட் வந்து டிராவல் ஆகும். இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அங்க இருந்து அந்த சவுண்ட் வேவ் லைக் ஃபார்ம்ல வந்து அதுக்கப்புறம் நமக்கு லிசனருக்கு கேட்டு அதை வந்து நம்ம பிரெயின் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு சவுண்ட் அப்படி கேட்கும். சவுண்ட் வந்து ஏர்ல டிராவல் ஆகும், ஆப்ஜெக்ட்ல டிராவல் ஆகும், ஈவன் அண்டர் வாட்டர்ல கூட டிராவல் ஆகும். பட் இது வந்து ஸ்பேஸ்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து ஒரு வேக்யூம், அதாவது வெற்றிடம். அங்க காத்து இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸ்பேஸ்ல கண்டிப்பா நம்மளால ஒரு இடத்துல கூட அப்படியே ஸ்டாண்டர்டா நிக்கவே முடியாது. அந்த சைடு இந்த சைடு எங்கிட்ட மூவ் ஆயிட்டே தான் இருப்போம், ஒவ்வொரு கிராவிட்டியை பொறுத்து. சோ இதுல வந்து சவுண்டால டிராவலே ஆகவே முடியாது. ஈவன் 2 பேர் ஸ்பேஸ்ல இருந்து பேசினா கூட அவங்களுக்கு சுத்தமா கேட்கவே போறது கிடையாது. ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எந்த மீடியமும் இருக்காது சவுண்ட் வந்து டிராவல் ஆகிறதுக்கு. எப்படி ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹெல்மெட்ல எப்பவுமே ஒரு மைக் இருக்கும். அந்த மைக் வந்து ரேடியோ சிக்னல்ஸ் தான் அனுப்பும். அந்த ரேடியோ சிக்னல்ஸ் எப்படி போகும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது மின்காந்த ஒலிகளா தான் டிராவல் ஆகும். இப்போ 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து மைக் எதுவுமே இல்லாம ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாலுமே இப்போ அவங்க 2 பேருமே பக்கத்துல இருந்து அவங்க ஹெல்மெட் 2யுமே பக்கத்துல இடிக்க வச்சு அதுக்கப்புறம் பேசினா மட்டும்தான் கேட்கும். ஏன்னா அங்க வந்து ஹெல்மெட் வந்து ஒரு மீடியமா சவுண்டுக்கு ஆக்ட் ஆகும். ஸ்பேஸ்ல நீங்க இமேஜினே பண்ணியே பார்க்க முடியாது, அவ்வளவு சைலன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் போயிட்டு வந்த எல்லா ஆஸ்ட்ரோநாட்ஸும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சைலன்ஸ் பத்தி தான் எல்லாருமே பேசியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் மன நிம்மதி, அதாவது பீஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்பேஸ்க்கு தான் போகணும். ஏன்னா அங்கதான் அவ்வளவு அமைதி இருக்கும். பட் ஆனா அந்த அமைதியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கப்புறம் இனிமேல் போகவே தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சைலண்ட் அங்க இருக்கும். பீஸ் அப்படின்றத தேடி நம்ம வெளியெல்லாம் எங்கேயும் போவே தேவையில்ல, அது நம்மகிட்ட தான் இருக்கு. அதை நம்ம எப்படி கையாளுறோன்றத பொறுத்து தான் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட், ஸ்டே வித் மீ.